ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் K-popers. நான் உங்கள் மேகூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வான் வருவான் பார்ட் 6. நீ என்னை விரும்புறதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புவேன். நீ என்னை விரும்பலனாலும் விரும்புவேன். நீ என்னை வெறுத்தாலும் விரும்புவேன். கடைசி வரைக்கும். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். பார்ட் 5ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டாக சுகா கூட வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்துச்சு, லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ முத்துவை பற்றி வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முத்து எப்போ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஜின் கூட சுகா வந்து இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு, பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஜின் வந்து எங்கே இருந்தார், யார் வீட்டில் இருந்தார் அப்படின்னு எல்லா ஹிங்லைன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சுகாக்கு, ஜெயோப், நம்ஜூன், அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் யூனான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாடி கார்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னைலைன்ஸ்க்கு மட்டும் வந்து அதை சொல்லாமலே விட்டுருப்பாங்க. வேணாம், இவங்கிட்ட சொன்னால் வந்துட்டு கோளாறு பிடிச்சவங்க என்கிட்ட அது போய் உலகிலே தொலைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கிண்டல் பண்ணுவானுங்க செய்வானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவங்ககிட்ட மட்டும் சொல்லலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மிருத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை போயிடுச்சு இல்லையா, ப்ளஸ் வீரை வேறு வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சோகமாக காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம செய்யாமல் அப்படியே முட்டியை பிடிச்ச மணிக்கு படுத்துட்டு வந்து அழுதுகிட்டே இருக்கா. சரின்னு ரொம்ப பசிக்க, சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அழுது மூஞ்சியெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்க, ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து அவள் சொல்லியிருந்தாலே அவள் வீட்டில் வந்து ரூம் ஃபுல்லாக பிடிஎஸ் போஸ்டராக வந்து ஒட்டி வச்சுருப்பா. நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் அந்த போஸ்டர்லாம் வந்து ஒட்டி வச்சுருப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே வந்து முத்து நிற்கிறா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுது. ஜின் இங்கே வந்து சுகா கூட சரக்கு அடிச்சிருப்பார்ல, போதை தெளிஞ்சு அகைன் மித்துக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போயாவது கோவப்படாமல் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கால் பண்ணுறாரு. மித்து எடுத்துகிட்டு பேசுகிறா. ஹலோ, ஏய் ஹாய் ஹார்மி அப்படின்னு ஜின் கூப்பிட்ட. யார்? ஐம் சாரி, நீ அப்போது கோவமாக ஃபோனை கட் பண்ணிட்ட. ஆக்சுவலி வெயிட் பண்ணு, யார் நீ கேட்குறேன்ல அப்படின்னு மித்து சொல்ல, மார்னிங் ஹீரோ சார்னு சொன்னனே. என்ன ஹீரோ சார்? ஓ ஓகே, நீயா? சொல்லு என்ன? அது உன்னை பார்க்கணும். வாட்? ஏன்? உன்கிட்ட நான் சொல்லாமல் கூட வந்துட்டேன் அன்னைக்கு. ஐம் சாரி. சீரியஸ்லி டியூட், இப்போ என்ன சொல்லிட்டு போக போகிறீங்களா? இல்லை மத்தோ, அது என்னன்னா, சுமார் நீ வேற. ஐ டோன்ட் நோ, நீ வந்த பிறகு என் லைஃப்பில் ஃபுல்லாக கெட்டது தான் நடக்குது. உன்னால் நீ வீட்டுக்கு வந்ததால் பிரச்சனை தான் எனக்கு அப்படின்னு கத்தி பேசிகிட்டே அகைன் என் மூஞ்சியில் முழிக்காத அப்படின்னு சொல்ல போக ஆப்போசிட்டில் பார்க்குறா. அந்த பிடிஎஸ் போஸ்டர்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னால, அவள் ரூமில் நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ் பிடிஎஸ் வந்து இருக்குமா, அதை வந்து பார்த்துட்டு இருக்கா. அதில் ஒரு போஸ்டரை வந்து அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே ஃபியூ செகண்ட் யோசிச்சுட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு டூ ஜினோப்பா அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் ஜின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரில் இருக்க ஜின்னை வந்து பார்த்துட்டு ஜின்னோப்பா, ட்ரூ ஜின்னோப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஜின்னு ஷாக் ஆகி என்ன ஜின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சாரி ஹீரோ சார் அப்படின்னு அமைதியாக பேசுகிறா. ஹீரோ சார்லாம் கூப்பிட்றா. நான் கூப்பிட்டதால தான் நீங்கள் வந்தீங்க. அதுவும் இல்லாமல் ஐ திங்க் என் வீட்டில் ஒரு ஷர்ட் இருக்குது, அது உங்களோடதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பிளட் ஸ்டெயின் இருக்குது. ஆமாம், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹூடி கொடுத்த. ஹூடியா? என்கிட்ட ஹூடி இல்லையே. உங்ககிட்ட இல்லை, நீ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பேச்சுலர் பசங்க கொடியில் ட்ரை பண்ண போட்ட ஹூடி எடுத்து கொடுத்த. சாரி, நான் கிளம்புறப்போ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஹேப்பன் ஆகிடுச்சு. அதான் என்னோடய பிளட் ஸ்டெயின் ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டேன். சாரி அப்படின்னு சொல்ல, சாரி உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா? அது ஃபுல்லாக அவ்வளோ பிளட் இருக்குது. ஷர்ட்டில் மேலே இருக்கிறது என் பிளட்,
கீழே இருக்கிறது உன்னோடது. என்னோடதா? ஆமாம். நீ அன்னைக்கு காஃபி போட போகிறேன்னு துள்ளி குதிச்சுட்டு போனல, அப்போ கிளாஸ் பீஸ் கையில் குத்துச்சு. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜின். மிருத்து கையில் இருக்க கட்டை அப்படியே பார்த்துட்ருக்கா. சாரி பட் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே. சாப்பிட்டியா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இன்னும் இல்லை, இனிமே தான். ராமியோன் ஆக்சுவலி நீ எடுத்துகிட்டு வந்தல, நான் 2 பாக்கெட் தான் குக் பண்ணேன். இன்னொன்று அங்கேயே தான் இருக்குது, பாத்தியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்போ அப்படின்னு கேட்க, இவன் எங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் செய்யாமல் தானே விழுந்தடிச்சு ஓடிருப்பா. எதுவும் கவனிக்கல. வாட்? என்ன ராமியோன்? நான் எப்போ எடுத்துகிட்டு வந்தேன்? ஹலோ ராபின்வுட், என்ன எல்லாமே மறந்துட்டையா அப்படின்னு திருடிட்டு வந்த நீ தானே திருடிட்டு வந்த அந்த லேடி வீட்டிலேருந்து. ஹாய், அப்போது மார்னிங் நான் எழுந்திரிச்சப்போ 2 பவுல் இருந்துச்சு, ஒன்று ஃபினிஷே பண்ணல ராமியோன், அது நீங்கள் சாப்பிட்டதா அப்படின்னு சொல்லி மிருத்து கேட்க, இல்லை நான் சாப்பிடவே இல்லை, கிளம்பிட்டேன் ஒரு டென்ஷனில், சாரி. ஃபர்ஸ்ட் நீ போய்ட்டு சாப்பிடு அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐம் சாரி, ரியலி உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு அவள் வார்த்தையால் இப்போ ஹர்ட் பண்ணியிருப்பாள், மூஞ்சிலே முழிக்காத அப்படி இப்படின்னு. அதுக்காக அவள் சாரி சொல்ல, அதுக்கு ஜின்னு, இல்லை இட்ஸ் ஓகே, நீ அடித்தது ஒன்றும் வலிக்கலை, ஐம் ஃபைன் நவ் அப்படிங்கிறாரு. வாட்? என்னது அப்படின்னு முத்து கேட்க, என்னது? இல்லை அடிச்சேன்னு சொன்னீங்க. ஆமாம், எனக்கு அடிபட்டது உன்னால தானே, நீ தானே போதையில் கள்ள தூக்கி அந்த ரவுடிங்க மேலே ஏறிட, நீ ஏன் தலையில் எரிஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல, ஹாய் சாரி சார், ஏன் இதை முதவே சொல்லலை, என்னாலேயே அவங்களுக்கு அடிபட்டுச்சு, ரியலி ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி கத்துறா. ஏய் இட்ஸ் ஓகே, சாரி, தப்பெல்லாம் இல்லை சார், தப்பெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்களை திட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு முத்து சாரி கேட்க ஃபீல் பண்ணி, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், லீவ் இட், டேக் கேர் ஆர்மி அப்படிங்கிறாரு. முத்துவும் சொல்ல ஜின் அப்படியே கால் என் பண்ண போகிறாரு. ஹலோ 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 ஹீரோ சார் அப்படின்னு கூப்பிட்றா. ஹலோ கூப்பிட்டியா? ஆமாம், ஆக்சுவலி மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, எப்போ பண்ணலாம்? ஐயோ இப்போ முடியாது, மேபி இந்த வீக்குள்ளே நானே வரேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்ல, 2 பேரும் மாறி மாறி தேங்க்யூ சொல்லிட்டு கால் என் பண்ண, ஜின் ஃபோனை அப்படியே ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு சிரிக்கிறார் வெக்கத்தில், கண்ணெல்லாம் செவக்க. இந்த பக்கம் மித்து அகைன் அந்த போஸ்டரை பார்க்குறா. அந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜின்னோட போஸ்டர் அது. அதில் நெவர் பிளேம் எனி ஒன் இன் லைஃப், த குட் பீப்புள் கிவ் யூ ஹாப்பினஸ், த வேர்ஸ்ட் பீப்புள் கிவ் யூ எ லெசன், த பெஸ்ட் பீப்புள் கிவ் யூ மெமரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை அப்படி பார்த்துட்டே முத்து சிரிச்சுட்டு அகைன் முத்து, கரெக்ட் ஜின்னுப்பா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தப்புக்கு நம்ம யாரு குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு நைட்டில் இவ்வளோ மெமரிஸா, அப்போது நான் ஒரு பெஸ்ட் மேனை தான் மீட் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு, திருட்டு பசங்களை அடித்து துரத்த விட்டுருக்கேன், ஒரு ஹீரோவை அடிச்சிருக்கேன், அவர் அப்புறம் காப்பாற்றிருக்கேன், திருடி இருக்கேன், கிளாஸ் கையில் பட்டு கையை கிழிச்சிட்ருக்கேன், ஏன் என் ஃபேவரட் உங்கள் பொம்மையை போட்டு தள்ளியிருக்கேன், வாவ், ஐ திங்க் நம்ஜுன் தான் என் பயாஸ் ரெக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறா. அப்படியே மிருத்துவும் ஜின் சொன்ன மாதிரி ஒரு ராமியோன் பேக் இருக்க, அதை குக் பண்ணி சாப்பிட்றா. இந்த பக்கம் ஜின் அப்படியே வெளியே டோரை திறந்து வர, ஆப்போசிட்டில் சுகா ரூம் இருக்கா, அதை பார்த்துட்டு சுகா ஜின்னோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு தூங்கியிருப்பார். அந்த ரூமை பார்த்ததும் அன்னைக்கு மித்து அந்த லேடி வீட்டு டோரை டப்புன்னு தட்டிட்டு ஓடிருப்பாள், அதை ஞாபகம் வர இவரும் என்ன பண்ணுறாரு, டம்முன்னு டோரை தட்டிட்டு ஓடிடுறாரு. சுகா இந்த பக்கம் பயந்து, இதுவரை இப்படி அவங்க வீட்டில் என்றைக்குமே நடந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சத்தம் கேட்கவும் அடிச்சு பிடிச்சி எழுந்திருக்காரு மனுஷன். பயந்து வெளியே பார்த்தா ஒரு பயம் இல்லை, வெளியே ஜிமின் எட்டி பார்க்க டோரை திறந்துட்டு வெளியே ஜிமின் போயிட்டுருக்கான். பார்த்துட்டு இந்த பயபுல பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போக, இந்த பக்கம் கிச்சனில் ஒளிஞ்சிட்ருக்காரு ஜின்னு. அப்படியே வாயை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மிருத்துவை பார்க்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அவளுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. மிருத்துவும் அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு, சாரிடி அன்னைக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல வர, இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க, இட்ஸ் ஆல் ஃபேத் அப்படிங்கிறா. சரி நெக்ஸ்ட் என்ன பிளான்
வீடை வேற வெக்கேட் பண்ண சொல்லிடுச்சு அந்த கிழவி. என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஏன் இது ஒரிஜினல் கன்? நீ உண்மையாகவே அந்த ஆளை கொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்னடி அப்படின்ட்டு இரு அப்படின்னு மிருத்து வந்து பதறுறா. என்னடி என்னாச்சு? ஓ ஷிட், ஆமால நான் மறந்தே போயிட்டேன் பாரு, அந்த கன்னு அது இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்குது. என்னடி சொல்கிற? ஆமாண்டி. ஓ ஆனால் நான் ட்ராவை பூட்டிட்டேன், என்கிட்ட தான் கீ இருக்குது. சபா இப்போ தான் மூச்சே வருது. அது எப்படியாவது எடுத்துருண்டி, ஏன்னா அது யார் கையிலையாச்சும் கிடச்சிது அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அதில் நம்ம எல்லார் கைரேகையும் இருக்குடி. எவனாச்சும் ஏதாச்சும் அதை எடுத்து பண்ணால் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஆமாம் இப்போது என்ன பண்ண அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்க கரெக்டாக மித்துக்கு ஃபோனில் வந்து ஒரு மெயில் வருது. என்னென்னு பார்த்தா மித்து வந்து நாளைக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க ஆஃபீஸில் முடிச்சுட்டு ரெசிக்னேஷனில் வந்து சைன் போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லி மெயில் வருது. இப்போ தான் மித்துக்கு அப்படியே மூச்சே விடுறா. நல்ல வேலை, இவ்வளோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது, நாளைக்கு நான் ஆஃபீஸ் வந்து எடுத்துப்பேன் அதை அப்படின்னு சொல்ல, எடுத்துகிட்டு பேசாமல் ஹார்னில் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி ஹார்ன் ரிவரில் போட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியா கொடுக்க, ஆமாம் கரெக்ட் அதே செய்வோம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தவங்க மித்துக்கு வீட்டில் வந்து அவள் வெக்கேட் பண்ணணும் இல்லையா, அதனால் பேக்கப் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து மித்துக்கு வந்து ஆஃபீஸில் செட்டில் ஆகிடுச்சுன்னா அவள் அப்படியே கையோட வேறு ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட் மாறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அவள் ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க பிடிஎஸ் போஸ்டர் எல்லாம் வந்து மெதுவாக வால்லேருந்து எடுத்துகிட்ருக்கா. ஒரு பாக்ஸில் அப்படியே மெதுவாக வந்து வைக்கிறா. மீதி இருக்க வந்து மேனிக்யூன் அப்புறம் பிடிஎஸ் மெர்ச்சு எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதில் வந்துட்டு பெரிய கொட்டை வார்த்தையில் எழுதுறா, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு அந்த பாக்ஸை வந்து மூடி வைக்கிறா. அப்படியே எல்லாம் பேக் பண்ணி முடிக்க இந்த பக்கம் ஜின்னுக்கு யூனா கால் பண்ணுறா மேனேஜர். ஜின் ப்ரோ இன்னைக்கு டாக்டர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு ஃபைனல் ட்ரெஸ்ஸிங் பண்ண அண்டு இன்னும் ஒரு 2 டேஸில் சரியாகிடுமா. அகெயின் நாம் பழையபடி எல்லாம் ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பேங்க் பிடி கூட அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஓகேடா நோ ப்ராப்ளம் எனக்கு இப்போ ஓகே தான் அப்படிங்கிறாரு ஜின்னும். அப்படியே ஜின் டோரை ஓப்பன் பண்ண சுகர் டோரை பார்க்குறாரு. அகைன் டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ் எஃப்எஃப் வந்து ஸ்டோரி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரில, அதில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட டோரில் டோன்ட் யூ டேர் டு டச் மை டோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாரு சுகா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து ஜின் பார்த்துட்டு சிரிச்சுட்டு மவனே இருடா அப்படின்ட்டு அகைன் மிருத்து பண்ண மாதிரி டம்முன்னு டோரை தட்டிட்டு ஓட, ஆப்போசிட்டில் ஜிமின் வந்து வெராண்டாவில் ஜிமின் நிற்கிறான். சிரிச்சுட்டே வந்துட்டு ஜின்னு ஓடுறாரு. யூனாட்ட ஃபோன்லையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சிரிப்பு சத்தம் யூனாக்கு கேட்குது, ஓடுற சத்தம் வேற. ஜிமினை தள்ளி விட்டுட்டு ஓட ஜிமின் பார்க்குறான், அட பாவி சிங்கத்துக்குண்டு இப்படி தட்டிட்டு ஓடுறியே, உன்னை யார் காப்பாற்ற போகிறா ஏசுவே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நிற்க, இந்த பக்கம் சுகா செத்திங்கடா எவ்வளோ இருந்தாலும் அப்படின்ட்டு வெளியே வராரு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் ஓப்பன் பண்ணுற வேகத்துலேயே வந்து பயந்துடுறான் புள்ள. சுகா வந்துட்டு ஜிமினை பார்த்ததும், அன்னைக்காச்சும் தட்டிட்டு தெரியாத மாதிரி கேஷுவலாக ஓடிட்ட, இன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கேயே நிற்ப அப்படின்னு ஜிமினை பார்க்க சுகா டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் வந்து புரிஞ்சுக்கிறான். ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, வந்துடுன்றாரு சுகா. வந்தா நீ அடிப்ப மாடு சின்யோன்னு ஓடுறான் வெளியே தெரிச்சு. சுகா நீ மவனே நெக்ஸ்ட் டைம் சிக்கடி அப்படின்னு சொல்ல, ஜிமின் வெளியே கேட்டை போயிட்டான். திரும்பி வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லை அப்படியே பூசானுக்கு டிக்கெட் எடுத்து போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்க ஜின்னு சிரிச்சுட்டு கார்டன் பக்கம் போயிருப்பாரு. அதர் எண்டில் ஃபோனில் யூனா ப்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஐயோ ஜின் ப்ரோ நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் நாளைக்கு நாள் அளவே எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஜின்னு சிரிக்கிறாரு. இப்படி தான் முத்துவும் அன்னைக்கு பண்ணான், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு ஜின் சொல்ல, ஓஹோ சரி அப்படிங்கிறா யூனா. ஜின்னு சரி அப்போது நாளைக்கு நைட்டு முத்து பார்க்க நான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ எஸ் நம்ம போகலாமே அப்படிங்கிறா யூனா. ஏய் நீங்கள் ஒன்றும் வர வேணாம், நான் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு, நோ வே என் செல்லல ப்ளீஸ்னு யூனாவை அப்படியே ஐஸ் வைக்க, ஓகே ஃபைன் சரி ஓகே அப்போது நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் ஓகேயா, நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓகே அப்படின்னு ஜின் சொல்ல, பட் 1 பாடி கார்டு அலோட் என்ன அப்படின்னு சொல்ல, ஓ
ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்கிறாரு ஜின் ப்ரோ. அப்புறம் நானும் வருவேன் ப்ளீஸ், அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு எல்லாருமே வரலாமே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்ல, ப்ளீஸ் 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 நான் உள்ளலாம் வரமாட்டேன், வெளியவே நிற்கிறேன் காருக்குள்ளே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வந்து தொலை அப்படிங்கிறாரு ஜின்னு. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே முத்து என்ன பண்ணுறா, அவங்க ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பி போகிறா. அவங்க சொன்ன டைமில் அவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, வேணும்னே முத்து வந்து ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறானுங்க மணி செட்டில் பண்ணாமல். முத்துவும் பேஷன்ஸோடு அங்கே அப்படியே உட்காந்துட்டுருக்க, எல்லாம் முடிச்சுட்டு அவட்ட ஒரு பாக்ஸ் தராங்க, இதில் உங்கள் கேபினில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து கேட்குறானுங்க. அது நானே எடுத்துகிட்டு தரேன் அப்படின்ட்டு ஓடுறா லேப்டாப் பேக்கை தூக்கிட்டு. மெதுவாக யாரும் பார்க்காத நேரம் கன் எடுத்து பேக்கில் வச்சிடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பயந்து போயிட்டு யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது முத்து அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அப்படியே எல்லாம் செட்டில் பண்ணதும் அவள் ஃப்ரெண்ட்டை வந்து, இந்தா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒருத்தனை பார்த்து திருப்பி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நீ யாரை பார்க்க போகிற தெரியும், அந்த லேப்டாப் பேக்கை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா லேப்டாப் பேக்கில் தான் வந்து கன் எடுத்து வச்சுருப்பா. என்ன கன்னை வச்சு சுட்டுருவேன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, அப்படி இல்லை, அண்ணதான் நீ வந்து சுட்டாலும் அவன் மண்டையில் குண்டு இறங்காது, அது வேறு விஷயம், வலிக்கிட்டு போயிடும், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அந்த பேக்கை கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கிறா. அவங்க பாஸ் ரூமுக்கு நேராக முத்து வந்து போக, ஹாய் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறா. அந்த ஆள் முறைக்கிறான் முத்துவை பார்த்துட்டு, என்ன எல்லாம் செட்டில் ஆகிடுச்சுல கிளம்பு அப்படின்னு அந்த ஆள் முத்து பக்கத்தில் வந்து சொல்ல, எனக்கு நான் பண்ண வேலைக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டீங்க, நீங்கள் பார்த்த வேலைக்கு நான் ஏதாச்சும் தரணும்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு ஓங்கி அடியில் ஒன்று வைக்கிறா. ஃப்யூஸு போகிற அளவுக்கு அவன் அப்படியே கீழே விட வயிற்றுலையே மிதின்னு மிதிக்கிறா. ஏண்டா உன்கிட்ட ஒர்க் பண்ணா நீ என்ன வேணால் பண்ணலான்னு நினைப்போ மவனே அப்படின்ட்டு, உன்னை கொன்னுட்டு தாண்டா வேலை பார்க்க போகிறேன்னு குத்துறா ஊமை குத்தா. உன்னை பிளாக் மார்க் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி அவன் கத்த, அடிங்கன்னு வாயிலே ஒன்று வச்சுட்டு மாசம் அப்படியே டோரை திறந்துட்டு வெளியே வரா. அவனை வந்து குத்துனதில் முத்து கையிலையும் வந்து அடிபட்டு ரத்தம் வருது ஃபிங்கர் முட்டியில். அங்கே அந்த நாய் வந்து மயக்கமே போட்டுச்சு. இங்கே ஃப்ரெண்ட்டை வந்து அவள் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப நைட் டைம் ஆகிடுது. அப்படி அந்த ஹார்ன் ரிவர் பக்கம் வரா. அங்கே போயிட்டு நின்று கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்க, சுற்றி முற்றி பார்த்துட்டு பேக்கில் வந்து கன்னை எடுக்கிறா மெல்லமாக. யாராச்சும் பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு தூக்கி போக பின்னாடி இருந்து யாரோ கையை பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கன்னை வாங்க, இதை வாங்க எத்தனை ஃபார்மில் சைன் போட்டேன் தெரியுமா, அப்படியே தூக்கி போகிற, இது யார் கையிலாச்சும் மாட்டுச்சுன்னா செத்த நான் அப்படின்னு சொல்ல, மெத்து பார்க்குறா கையை உருவிட்டு, யார் நீ கூடாத அப்படின்னு அப்படின்னு அந்த கன்னை அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கான் அதுக்குள்ளே வச்சுக்கிறான். வாட் தி ஹெல், ஹவு டேர் யூ, யார் நீ, எங்கேருந்து வந்த, நான் பார்த்தனே இங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுதான் கன்னை தூக்கி போட போனேன், இவ்வளோ வேகமாக எப்படி வந்த, நீ வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, அந்த பையன் என்ன, ஆமாம் நீ தானே அன்னைக்கு இருட்டிலேருந்து வந்த, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நானா, ஆமாம், அப்போது நீங்கள் அப்படின்னு மிருத்து கேட்குறா. எஸ், ஜின் தான் வந்து மிருத்து கையிலேருந்து கன்னை பிடுங்கினார். அதாவது அவர் கன்னை அவரே வந்து திரும்ப வாங்கிக்கிட்டாரு. அவர் தான் வந்திருப்பார். ஒரு 1 hour முன்னாடி அவர் எப்படி வந்தாரிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 1 hour முன்னாடி ஜின் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு ஜாக்கெட் வந்து மாட்டிட்டு மாஸ்க் ஒன்று ஃபேஸில் போட்டுட்டு கிளம்புறாரு டாம் விட்டு வெளியே. ஏதோ வந்து கொள்ளையடிக்க போகிற மாதிரி யூனா வந்துட்டு கார்ட்டை நிற்கிறா வெளியே. ஜின் ப்ரோ என்ன இது அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, அது அன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், அதான் அவளுக்கு என்னை பார்த்ததும் ஞாபகம் வரணும்ல அதுக்கு. ஓ சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, ஜின் வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, இருங்க பாடி கார்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. ஐயோ டைம் ஆயிடுச்சுடா எங்கே அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, பின்னாடி வந்து எக்ஸாக்டாக ஜின் போட்டிருக்க மாதிரியே பெரிய வின்டர் ஜாக்கெட்டு, மாஸ்க்கு, தலையில் ஹூடி, கண்ணில் ஷேட்ஸ் போட்டுட்டு ஒரு உருவம் வர,
யார் இவன், நம்ம நம்ம காட்ஸ்லாம் வந்து லீவ் கொடுத்துருக்கோம்ல, நமக்கு லீவுன்னு, அதான் நியூ காட் புதுசாக பிடிச்சேன். ஓ ஓகே சரி ஏறுங்க அப்படின்னு சொல்ல அந்த கார்டும் ஜின்னை பார்த்துட்டு போவ் பண்ணுறாரு. ஜின்னும் போவ் பண்ணிவிட்டு இந்த கீ ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்ல கார்டு யூனாவை பார்க்குறான். ஜின் ப்ரோ, அது இவர் காட் வேலை மட்டும்தான் பார்ப்பாரு ப்ரோ, ட்ரைவிங் பண்ண மாட்டார். ஏன்? அது அது பேச டைம் இல்லைல்ல, டைம் ஆயிடுச்சுல்ல, வாங்க போகலாம் அப்படின்னு யூனா வந்துட்டு பேச விடாமல் ஜின்னை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீயை வாங்கிட்டு கார்டை வந்து பின்னாடி சீட்டில் உட்கார சொல்கிறா. ஏன்பா முன்னாடி இருந்து என்னை யாராச்சும் ஷூட் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜின்னு கேட்க காடு முழிக்கிறான். அது அது அதுக்கு தானே ப்ரோ நம்ம வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்கோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு மறுபடியும் வந்துட்டு காடுக்கு பதிலாக வந்து யூனா வந்து சமாளிக்கிறோம். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு மறுபடியும் உங்கள் காடு ட்ரைவ் தான் பண்ண மாட்டார், அட்லீஸ்ட் பேசக்கூட மாட்டாரா, அவருக்கு பதிலாக நீ வாய்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜின்ன யூனாவை கேட்க ஏன் பேச மாட்டார், விட்டால் ரேப்பே பண்ணுவார், ஆனால் இன்றைக்கி அவருக்கு வந்து வாயில் புண்ணு, அதனால் பாடி கார்டுக்கு பேச்சு இன்றைக்கி வராது அப்படின்னு சொல்லி வந்து யூனா சொல்ல ஓ அப்படின்னு அகெயின் வந்து ஜின் வந்து கம்ஃபர்டபுளாக அவர் சீட்டில் உட்கார யூனா காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. மேக்னெட் லைன் வந்துட்டு வெளியே வரானுங்க. நம்ம ஜிம்மினும் வியும் வந்து வெளியே வரானுங்க. ஜின் சைட் மிரரில் பார்த்துட்டு ஐயோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இம்சைங்க போகிறது தெரிஞ்சால் அவங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல யார் அப்படின்ட்டு சைடு மிரரில் யூனா பார்த்தா மேக்னெட் லைனு ஜிம்மினும் வியும் வந்து நிற்கிறானுங்க வாசலில். எங்கடா போகிறானுங்க யூனாவும் ஜின்னும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க தெரில அப்படிங்கிறான் வி. ஆமாம் நம்ஜூன் சுகா ஜேயோப் இவங்களாம் பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காணோம் அப்படின்னு ஜங்கு வீட்டை விட்டு வெளியே வரான். இவனுக்கிட்ட கேட்டுட்டு எது மிஸ்ஸிங்கா? ஆமாம் காரில் யார் போகிறா அப்படின்னு ஜங்கு கேட்க வி பார்த்துட்டு யூனா ஜின்னு சுகா ஜேயோப் அப்படின்னு சொல்லி கை காட்ட என்னது சுகா ஜேயோப்பா இல்லையடா, நம்ம பார்க்கும்போது யூனாவும் ஜின்னு மட்டும் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல காரில் பார்த்தா காரில் சுகாவும் ஜேயோப்பும் பேக் சீட்டில் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துருக்கானுங்க. ஜேயோப் அப்படியே ஒளிஞ்சிட்ருக்க சுகா அப்படியே வெளியே தலையை கட்டி அன்யாங் அப்படின்னு மேக்னெட் லைனை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி டாட்டா கட்டிட்டு சிரிக்க ஆமாம் அவங்க ஏன் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கானுங்க, அடே ஜங்குக்கு என்னவோ பிளான் பண்ணுறாங்கடா, நம்மளை விட்டு போயிட்டாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாடா அப்படிங்கிறான் வந்து ஜிமின்னு. கேட்டை இருந்து பார்க்க குடுகுடுன்னு ஓடுறானுங்க பசங்க கேட் வரைக்கும். அங்கே யூனா அது முடியும் ஸ்பீடாக வண்டி கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிடுறா. ஜிமின் டேய் ஜங்குக்கா விடக்கூடாதுடா இந்த லைனை, யூனா கூட நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயோ போகிறாங்க, ஓடுறா அந்த இன்னொரு காரை எடுறா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்ல டேய் அவங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கு எப்படா தெரியும், அதான் ஜிபிஎஸ் ட்ராக் இருக்குது, அது எதுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வி ஜங்குக்கு வந்துட்டு அந்த காரை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. இவனுங்களும் இந்த பக்கம் ஜின் வந்து செம்ம சிரிப்பு, காரில் செம்மையாக குஷியில் அப்படியே சிரிச்சிட்டு வராரு கெக்கன்னு அப்படியே வந்துட்டு யூனாவை பார்த்து ஐஃபை போட்டுக்கோ எல்லாரும் ஏமாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல ஆமாம் ப்ரோ எல்லாரும் ஏமாற்றிட்டோம்ல அப்படின்னு சிரிக்கிறா யூனா. அப்படியே பேசிகிட்டே ரெண்டு பேரும் போக ஜின்னு வந்து திரும்பி ஏன்பா பாடி கார்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட கொரட்டை சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா கார்டு தூங்கிட்டு இருக்காப்புல. அடே நல்ல பாடி கார்டு எங்கே பிடிச்சவனா நீ அப்படின்னு யூனாட்ட கேட்க அது அடே பாடி கார்டு காலை வராதரா அப்படிங்கிறா. சரி விடு அவன் தூங்கட்டும் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு ஜின் சொன்ன அட்ரஸுக்கு வந்து போகிறா. காரை ட்ரைவ் பண்ணிட்டு கார் விட்டு இறங்கிட்டு எங்கேயா ப்ரோ அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போக ஜின் யூனா அப்புறம் அந்த பாடி கார்டு 3 பேர் வந்து போகிறாங்க. நேராக மித்து வீட்டுகிட்ட போயிட்டு டோரை நாக் பண்ண திறக்கலை, வீட்டில் யாரும் இல்லை போல் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல ஜின்னை மூவ் பண்ண சொல்லிட்டு அந்த பாடி கார்டு ரூம் டோர் நாபை வந்து திருப்ப திறக்கிறதுக்கு பதிலாக அது வந்து அதை திறக்க பார்க்க அது என்ன ஆகிடுது மொத்தமாக பிடுங்கிட்டு வந்துருச்சு கையோட.
யூனா பார்க்குறா. அடே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அந்த டோர் நாப கையில் அப்படியே அந்த பாடி கார்டு கையில் வச்ச மணிக்கே பாவமாக ஜின்னை பார்க்க, சபா பிடிங்கிட்டியா? ஏன் யூனா, இவன் காடா இல்லை காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்புறம் எனக்கும் தெரியல. அந்த காட் அப்படியே யூனா பின்னாடி போயிட்டு ஃபேஸில் இருக்க மாஸ்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஏற்றி விட்டுட்டு பாவமாக நிற்கிறான். யாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பம்முதுன்னு சொல்லிட்டு, அதான் டோர் நாபே உடச்சிட்டானே. லைட்டாக இப்போ டோரை தள்ளவும் ஓப்பன் ஆகிடுது. உள்ளே போயிட்டு ஜின்னு யூனாவும் பார்க்குறாங்க. என்ன ப்ரோ, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு யூனா கேட்க, அன்றைக்கி அவள் ஃப்ரெண்ட்ஸோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாள்ல, அதை வந்து பார்க்குறாங்க. வீட்டை காலி பண்ண போகிறாளோ அப்படின்னு யூனா கேட்க, தெரிலையே, எங்கே போயிருப்பா, அதான் தெரில அப்படின்னு சொல்லி ஜின் வந்து இது பண்ண, சரி நீ இங்கே இரு, நான் அவளுக்கு சர்ப்ரைஸாக அவளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ப்ரோ தனியாக எங்கே போகிறீங்க? கார்டை கூட்டிகிட்டு போங்க சேஃப்டிக்கு. இவனை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது தான் எனக்கு சேஃப்டி அப்படின்னு ஜின் சொல்ல, தம்பி நீ இங்கே இரு சொல்லம், இது மோசமான ஏரியா, அதனால் உனக்கு தான் கார்டு தேவை, நீ தனியாக இருப்பல்ல அப்படின்னு நான் பார்த்து சொல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போகிறாரு ஜின் அப்படியே வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போக, இந்த பக்கம் மேலே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே 2 பேர் வராங்க. நேராக முத்து வீட்டுக்குள்ளே போக யூனா பார்த்துட்டு, வந்துட்டிங்களா ஜெயப் சுகா, பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் அப்போவே பேக் டோர் வழியாக கார் விட்டு இறங்கி மெயில் ஃப்ளோரில் போயிட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு சுகா ப்ரோவும் ஜெயோப்பும் சொல்ல, சுகா ப்ரோ சபா குனிஞ்சிட்டே வந்தது காலெலாம் வலிக்குது அப்படின்னு ஷோஃபாவில் படுக்க, ஜெயோ அப்படியே தூங்குஞ்சி, அப்படியேடா கொட்டை விட்டு தூங்குவேன், நல்ல வேலை ஜின்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து அந்த பாடி கார்டை வந்து திட்டுறான் ஜேயோப் பாடி கார்டை திட்ட, அதுக்கு அந்த பாடி கார்டு, டேய் சாரிடா செம்ம தூக்கம், ட்ராவல் பண்ண உடனே தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ஜூனு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து டோர் நாபை வேறு உடச்சிட்டான் அப்படின்னு யூனா வந்து போட்டு கொடுக்க, சுகா சோஃபாவில் இருந்து படுத்துட்டே, சத்தியமாக நான் இதை சரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஜேயோப்பு பார்த்துட்டு, ஆமாம் வீடு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குல்ல, எல்லா பொருளும் பேக் பண்ணி அப்படின்னு சொல்ல, யூனா சிரிச்சுட்டு, அதுக்கு பேர் நீட்டாக க்ளீனாப்பா, ஐ திங்க் அவள் எங்கேயோ போகிறா போல், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. ஓ நல்லது, அந்த பொண்ணு இங்கே இருந்தால் சின்ன அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லுவார், போகட்டும் நீ இந்த பக்கமே தலை வைக்க மாட்டார் சின்னண்ணா அப்படின்னு சுகா சொல்ல, இந்த பக்கம் ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் சைடு வராரு. அண்ட் ஹான் ரிவர் சைடு வந்துட்டு அந்த இருட்டான இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் மித்து வந்து ஒளிஞ்சிட்டு வந்தா இல்லையா, அங்கே போய் ஒளிஞ்சிட்டு மித்துக்காக நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் மித்து வரா பாக்ஸை தூக்கிட்டு, நேராக ஜின்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெல்லமாக போக, சடனாக அவள் ஹான் ரிவர் சைடில் போயிட்டு மெதுவாக பேக்லேருந்து ஏதோ எடுக்க, அதை ஜின் வந்து பார்க்குறாரு. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்க்க, கன் எடுக்கிறா. இந்த கன்று இது என்னோட தானே? ஆமாம், அன்றைக்கி அவள் லேப்டாப் பேக்கில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் தான் தருவேன்னு சொன்னாலே, அப்புறம் தரவே இல்லைல்ல. அது என்ன பண்ணுறா அப்படின்னு மெதுவாக பக்கத்தில் போக, மிருத்து அந்த கன்னை தூக்கி போட போகிறா. அப்போ தான் பின்னாடி இருந்து ஜின் பிடிச்சிருவார். அப்படி பாவி, இதை வாங்க நாங்கள் எவ்வளோ சைன் போட்டிருக்கோம், இது தொலைஞ்சது தெரிஞ்சால் பீடி நீ தொலைச்சி எடுத்துரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிடுங்க. அப்புறம் தான் அந்த சீன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். மிருத்து பார்த்துட்டு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சார் அப்படிங்கிற ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த பெரிய ஜாக்கெட்லாம் வந்து போட்டிருக்காரு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஜின்னு தான் அப்படிங்கிறது நம்ம மித்துக்கு வந்து தெரியாது. நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன். ஆமாம் என்ன பாக்ஸ் இது அப்படின்னு ஜின் கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க, சரி அதோட உனக்காக தான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன், எப்படி என் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஜின் கேட்க, அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு இங்கே தானே மீட் பண்ணோம், அதான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. இப்போது எப்படி இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எங்கே உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறா. நெத்தியை காட்டவும் அதை தொட்டு பார்க்குற லைட்டாக, உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கையில் அடிபட்டுக்குள்ள முத்துக்கு அதை வந்து பார்த்து 2 பேரும் அப்படியே நல்லா விசாரிச்சுட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்துட்டு செம்ம ஸ்பீடாக ஒரு கார் வந்து அப்படியே ஸ்கிட் அடித்து தூசி பறக்க நிற்கிது. உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இறங்குறாங்க.
டக்குன்னு இந்த பக்கம் ஜின்னும் மித்துவும் பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி லைட்டாக பயந்துடுறாங்க. யாரா இவ்வளோ ஸ்பீடாக வர்றதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சரியாக தெரியல யார் இந்த 3 பேர்னு. மித்து பார்த்துட்டு ஓ ஷிட் ஹீரோ சார் அது அவங்க 3 பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து மித்து சொல்ல, அன்னைக்கு வந்தாங்களே அப்படின்னு மித்து சொல்கிறா. ஜின் பார்த்துட்டு பயந்துறாரு. கார் அப்படியே ஸ்கிட் பண்ணவும் சடனாக மித்து கையை வந்து அப்படியே பிடிக்க, மித்து கையை பிடிக்கிறா ஜின் கையை. ஜின் பார்த்துட்டு மித்து இழுத்துட்டு போகிறா. வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் துரத்திட்டு வரானுங்க. ஜின் அப்படியே மித்து இழுக்க அவள் பின்னாடியே போகிறாரு. நேராக மித்து அவள் அப்பார்ட்மெண்ட் ஓடிடுறா. அங்கே கார் நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. சார் 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 அவங்க எப்படி இங்கே வந்தாங்க நமக்கு முன்னாடி அப்படின்னு திரும்பி பார்க்க பின்னாடி யாரும் வரல. ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ சார் உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு அப்படியே உடம்பு குலுக்க அவர் இப்போ தான் வந்து சுயநினைவுக்கே வராது. இவ்வளோ நேரம் மித்து கையை பிடிச்சி இழுக்கவும் அவளை பார்த்துட்டே அப்படியே ஓடி வந்திருப்பாரு. ஆமாம் நாம் எப்படி அப்பார்ட்மெண்ட்டை வந்தோம்னு ஜின்னு வந்து கேட்க, வாட் இப்போ தானே அந்த திருட்டு பசங்களுக்கு பயந்து ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் ஆனால் அவங்க சின்ன பசங்க மாதிரி இல்லை, அன்றைக்கி வந்தவனுங்க எருமை மாடு மாதிரி இருந்தானுங்க அப்படிங்கிறாரு. ஒரு வேளை அப்போது அந்த காரில் வந்தது அவங்க கேங் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களோ, இந்த காரில் என் வீட்டுக்கிட்ட எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ நம்மளை போட்டு தரல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இந்த காரில் நான் வந்தேன், இது எங்கள் காரு அப்படிங்கிறாரு ஜின்னு. என்ன ஜின் சார் என்ன சொல்கிறீங்க, இதே கார் தான், இதே சேம் கார் தான் அதுவும் அப்படின்னு சொல்ல ஜின் யோசிக்கிறாரு. ஆமாம்ல அப்படின்ட்டு ஐயோ வாங்க சார்னு அகைன் இழுத்துட்டு போகிறா அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஜின்னும் அதே கார் தான் ஆனால் யாராக இருக்கும் யோசிச்சுட்டே அப்படியே ஜின்னும் பின்னாடி போக, ஹோலி ஷிட் அப்படிங்கிறா. வீட்டுக்கிட்ட போயிட்டு பேட் வேர்ட் பேசக்கூடாது அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஐயோ ஹீரோ சார் என் வீடு டோர் ஓப்பனில் இருக்குது, உள்ளே யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு எட்டி பார்க்க யாரும் இல்லை. ஒரு வேளை உடைச்சிட்டு உள்ளே தேடிட்டு யாரும் இல்லைன்னு போயிட்டாங்களோ அப்படின்னு திரும்பி பார்க்க ஜின் இன்னும் வந்து அங்கே தான் என்ட்ரன்ஸில் இருக்கார். சடனாக மித்து உள்ளே இழுத்துட்டு ஜின்னை வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டோரில் அப்படியே சாஞ்சிக்கிற தலையை வச்சுட்டு ஜின் மித்து டோரை க்ளோஸ் பண்ணுறதை பார்த்ததும் கத்துறாரு. ஐயோ எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ண அப்படின்னு. ஏன் என்னாச்சு அமைதியாக இருங்க ஹீரோ சார் அப்படின்னு மித்து சொல்லிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணுற சத்தம் கேட்கவும் கிச்சனில் யூனா நம்ஜுன் ஜெயோ அப்படியே ப்ரெட்டில் ஜாம் வச்சு பசிக்குதுன்னு பசங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓடி வராங்க. ஐயோ டோரை யார் க்ளோஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஷோஃபாவில் சுகா படுத்திருக்காரு. அவர் தூக்கத்தில் இங்கேயும் வந்துட்டான் இந்த ஜிமின் பையன். இவனுக்கு இதான் வேலை, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்காரு. மித்து பார்க்குறா, யாரா அது சோஃபாவில் கொலன்னு படுத்துக்கிறதுன்ட்டு. மித்து அப்படியே யாரா இது அப்படின்னு சொல்லி சோஃபாவை முத்து பார்த்துட்டு லைட்டாக ஷாக் ஆகிறா. அப்படியே வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் எதிரை பார்க்க 3 பீஸு எதிரை நிற்குது. ஆப்போசிட்டில் யாருன்னு பார்த்தா ஃபேஸ் மாஸ்க் போடாமல் நம்ஜூனு, ஜேயோப்பு, யூனா பிரெட் ஜாமோட அப்படியே கையில் வந்து பிரெட் ஜாமோடு நிற்கிறாங்க. யூனா மித்துவை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல மித்து வந்து ரொம்ப பயப்படுறா. அப்படியே டோரில் பள்ளி மாதிரி இவங்களெல்லாம் ஏதோ பேயை பார்த்து பயப்படுற மாதிரி நிற்க ஜேயோ வந்துட்டு யூனா நம்ஜூன் கையில் இருக்கிற பிரெட்டை வந்துட்டு டே பிரெட்டை மறைங்கடா, அவங்கக்கிட்ட கேட்காமலே எடுத்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல அட் டைமில் 3 பேர் மறைகிறாங்க பின்னாடி. மித்துக்கு ஒன்றும் புரியல. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலை. ஹீரோ சார் உங்களுக்கு எல்லாம் தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து கேட்க தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜின்னு ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண யூனா அதை பார்த்துச்சு. மித்து அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. அப்படியே டோரை அவள் விட்டால் உடச்சிட்டு போயிடுவா போல், அந்த அளவுக்கு வந்து அப்படியே டோரில் சாஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கா. நான் காண்பது என்ன கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்துக்கிட்டு நிற்க ஜின் யூனாவை பார்த்து ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. சாரி ஜின் ப்ரோ அப்படின்னு சொல்கிறா யூனா. ஜின் நம்ஜுனை பார்த்துட்டு டேய் நீ தான் அந்த பாடி கார்டா அப்படின்னு சொல்லி கேட்க சாரி ஜின்னண்ணா அப்படின்றான். ஜெயோப்பை பார்க்குறாரு. இதுங்க ரெண்டும் சரி, நீ எப்படா வந்த அப்படின்னு ஜெயோப்பை கேட்க உங்கள் கூட தான் ஜின்னண்ணா, சுகாவும் நானும் பின்னாடி பேக் சீட்டில் ஒளிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னு ஜெயோப் சொல்ல மிருத்துக்கு எல்லாம் ஜின்னண்ணா ஜின் ப்ரோ ஜின்னுன்னு சொல்லும்போது அப்படியே ஏதோ ஓகே செல்லக்குட்டி சாரி இங்கே முடிக்கிறதுக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் கதை சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் முடிக்க வேண்டியதாக போச்சு. ஓகே டாட்டா பாய் டேக் கேர். அண்ணியா நாளைக்கு வந்து சேர்த்து போட்டுடுறேன். ஓகேயா பாய்.